கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால परमेश्वर यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको प्रेम की बधाइयां देते हैं। நம்ம இந்த மாசத்தின் இரண்டாவது வாரத்துக்குள்ளாக நம்ம பிரேக கிருபை கொடுத்திருக்கிறோம். हम इस महीने के दूसरे हफ्ते में प्रवेश करने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया है। கடந்த வாரம் முழுதும் நம்மை அவர் பாதுகாத்தார். पिछला हफ्ता पूरा उसने हमें रक्षा किया है। இந்த வாரத்தில் நம்ம ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். इस हफ्ते में परमेश्वर हमें ले आया है। நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி हम परमेश्वर को धन्यवाद करते இந்த हैं। ஆராதனை நம்ம துவக்க போறோம். इस आराधना को हम आरंभ करेंगे। கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வேளையில் இடைபடுவாராக. परमेश्वर निश्चय इस समय आपसे बातें करेगा। ஆராதனை வேளையில ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். आराधना के समय परमेश्वर हमें छुटकारा देता है। அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிற தேவனாக அவர் वो இருக்கிறார். तुमसे अधिक प्रेम करने वाला परमेश्वर है। நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது हम परमेश्वर की स्तुति करते समय பாட்டினால அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் गीत பொழுது के द्वारा उसके नाम की महिमा करते समय தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால உணர முடியும். परमेश्वर की प्रसन्नता को हम महसूस कर सकते हैं। ஆண்டவருடைய கிருபையை நம்மால உணர முடியும். परमेश्वर के अनुग्रह को हम महसूस कर सकते இந்த हैं। வேளையில इस समय में भी நம்ம இந்த ஆராதனை துவக்கமாக इस आराधना के आरंभ में யாக்கோபின் தேவன் அந்த பாடலை நம்ம படிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக யாக்கோபின் தேவனாக இருந்து परमेश्वर निश्चय याकूब का परमेश्वर உங்களை இந்த மாறுபடி நடத்துவாராக. आपको इस हफ्ते पूरा चलाएगा। நம்ம அந்த பாடல் தேவன் மகிமைப்படுத்த போகிறோம். गीत गाकर परमेश्वर के नाम கர்த்தர் की महिमा நல்லவர். करें। அவர் யாக்கோபின் தேவன் அவர். ஏதோ பிள்ளை பெற்ற கவலையில்லை துணையாக என்னை விட்டு விலகவில்லை. ஏதோ இல்லை என்ற கவலை இல்லை. துணையாக என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனே
யாக்கோபின் தேவன் நமக்கு அவர் துணையாயிருக்கிறார். वो याकूब का परमेश्वर हमारा साथी है। யாக்கோபை தேவமா கொண்ட ஜனம் வாக்கியம் பொழுது சொல்லப்பட்டது. याकूब को प्रभु के रूप में पाए लोग जो उसके धन्य है कहीं कहा गया है। யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். याकूब का परमेश्वर तुम्हारा साथी है। எல்லா விதமான சூழ்நிலைகளிலும், सारे प्रकार की स्थिति में, எல்லா விதமான கைவிடப்பட்ட நிலைமைகளிலும் सारे प्रकार के हाथ छोड़ने में स्थिति में, அவர் உங்களுக்கு துணையாக அவர் காணப்படுகிறார். वो तुम्हारा साथी है। அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக அவர் वो காணப்படுகிறார். तुम्हारे लिए सब कुछ पूरा करने वाला परमेश्वर है। எனக்கு செய்வதற்கு யாரும் இல்லையே, मेरे लिए करने के लिए कोई नहीं, எனக்காக துணை யாரும் இல்லையே, मेरे लिए साथी कोई नहीं, எனக்காக உதவி செய்வர்கள் யாரும் இல்லையே मेरे लिए मदद करने वाला कोई नहीं। என்று கலக்கத்தோடு நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ऐसे व्याकुलता के साथ आप நம்முடைய बैठे होते हैं। ஆண்டவராகிய கர்த்தர், हमारा परमेश्वर அந்த यहोवा, யாக்கோபின் தேவன், याकूब का அவர் परमेश्वर, உங்களுக்கு துணையாக वो இருக்கிறார். तुम्हारा साथी है, அவர் உங்களுக்கு அடைக்கலமா वो இருக்கிறார். तुम्हारा सहज है, அவர் உங்களுக்கு பலனா वो இருக்கிறார். तुम्हारा बल है, அவர் உங்களுக்கு அற்புதத்தின் தேவனாக वो இருக்கிறார். तुम्हारा अद्भुत करने वाला परमेश्वर। அவர் நடத்துவாராக, ये हफ्ता पूरा आपको உங்களை चलाएगा, वो ஆசீர்வதிப்பாராக, तुमको आशीष करेगा, உங்களுக்கு துணையாக இணைந்து அற்புதங்களை செய்வாராக. तुम्हारा साथ खड़ा रहकर तुम्हारे लिए अद्भुत அவர் करेगा। உங்களை கைவிட தேவன் அல்ல, वो तुम्हें हाथ छोड़ने वाला परमेश्वर नहीं, நல்ல தகப்பன். वो अच्छा परमेश्वर। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छे पिता आपको இந்த धन्यवाद, வேளைக்காக ஆண்டவரே நன்றி. इस समय के लिए धन्यवाद करते இந்த हैं। ஜெப நேரத்தை इस प्रार्थना के உம்முடைய समय சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். आपके सम्मुख में हम अर्पण करते हैं। ஆவியானவரை வழிநடத்துவீராக. पवित्र आत्मा में चलाइए, நீர் நடத்தி தரும்படியாக நாங்கள் आप ஜெபிக்கிறோம். हमें चला कर देने के लिए प्रार्थना ஒவ்வொரு करते हैं। பகுதியிலும் हर एक भागों में உம்முடைய கிருபை இருக்கட்டும், आपके अनुग्रह से உம்முடைய आप- பிரசன்னம் இருக்கட்டும். आपकी प्रसन्नता से உமக்கு आप- பிரியமுள்ள ஆராதனையாக, आपकी प्रिय आराधना हो, உம்மை கனப்படுத்துகிற ஆராதனையாக आपकी आदर करने वाली ஆண்டவரே आराधना, நீர் மாற்றும்படியாக நாங்கள் परमेश्वर ஜெபிக்கிறோம். आप बदलने के लिए हम प्रार्थना எல்லா करते தடைகள் உடைக்கப்படுவதாக हैं। सारी रुकावटें तोड़ दिया जाए, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டபடியாக दुष्ट ஜெபிக்கிறேன். सामर्थ्य नाश होने के लिए हम प्रार्थना करते ஆண்டவருடைய பிரசன்னத்தாரங்களை மூடுங்கப்பா. हैं। परमेश्वर की प्रसन्नता से हमें படிக்கிற भर दीजिए। பாடல் ஆசீர்வாதம் தரும்படியாக गाने ஜெபிக்கிறோம். वाले गीतों को आशीष के देने के लिए हम प्रार्थना करते ஆண்டவரே உங்களுடைய பேசும்படியாக हैं। ஜெபிக்கிறோம். परमेश्वर हमसे बातें करने के लिए प्रार्थना करते हैं। உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க. हर एक के जीवन में आशीष दीजिए, நாமத்தை மகிமைப்படுத்தும் अपने ஆசீர்வதியும். नाम की महिमा कीजिए, आशीष कीजिए। இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मानते पिता, ஆமென். आमेन, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है, ஆண்டவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको अधिक आशीष करे। நாம் ஒரு சில பாடலை படிக்கலாம். हम कुछ गीत गाएंगे, முதலாவது ஒரு இந்தி தமிழ் பாடலை படிப்போம். पहले तमिल गीत गाएंगे, பிற்பாடு இந்தி பாடலை படிக்கலாம். फिर एक हिंदी गीत गाएंगे। முதலாவது தமிழ் பாடல் கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்திடுமே அந்த பாடலை படிக்கலாம். திருமயிலே தேவ திருமயிலே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்திடுமே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம்.
Hallelujah. हालेलुया। ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கினது. हमारा परमेश्वर के अनुग्रह में संभालता அவருடைய है। கிருபையினால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு उसके இருக்கிறோம். अनुग्रह से हम इस संसार में जी रहे हैं। அவர் பெரியவர். वो महान है। ஒரு இந்தி பாடலை படிக்க एक போகிறோம். हिंदी गीत गाएंगे। இந்தி பதியை மகிமைப்படுத்த போகிறோம். हिंदी गीत गाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। இந்தி பாடல் 82வது பாட்டு. महिमा तेरी हो, महिमा हो यीशु की पाडो. महिमा तेरी हो, महिमा हो यीशु की महिमा तेरी हो, महिमा हो यीशु की. दूर के पाया अपने लिए स्तुति हो
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे समय के लिए परमेश्वर को धन्यवाद करते हैं। நாம் பாடல் மூலமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். हम गीत के द्वारा परमेश्वर के नाम की महिमा किए। கொஞ்ச நேரமா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். थोड़ा समय हम परमेश्वर के वचन को ध्यान करेंगे। நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை மூலம் நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவன். इससे परमेश्वर अपने वचन के द्वारा हमें बल देगा। நீங்கள் கடந்த நாட்களில பலவிதமான துன்பங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். पिछले दिनों में आप लोग अनेक प्रकार की व्याकुलता के बीच में से आए होंगे। நெருக்கத்தின் மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கலாம். कष्ट के बीच में से आप आए होंगे। ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாக பலப்படுத்தும். लेकिन परमेश्वर का वचन आपको निश्चय बल देगा। அவருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். उसका वचन निश्चय आपको दिलासा देगा क्योंकि परमेश्वर में विश्वास करते நீங்கள் हैं। எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருங்கள். आप लोग हमेशा परमेश्वर में आनंदित रहो। உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். आपकी हृदय की चाहतों को परमेश्वर पूरा करने के लिए काफी है। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष करे। நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கடந்து சொல்லுவோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। சங்கீதத்தின் புத்தகம் भजन की पुस्तक 146 சங்கீதம் चैप्टर 146 5வது வசனம். उसका 5वां वचन। நாம தமிழ்ல படிக்கிறேன், இந்தியில படிக்கலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். क्या धन्य है वह है जिसका सहायक याकूब का परमेश्वर है और जिसका भरोसा अपने परमेश्वर यहोवा पर है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தாவீது ஒரு காரியத்தை சொல்வதை இங்க பார்க்க முடிகிறது. यहाँ पर दाऊद एक कार्य को कहता है, हम देख सकते हैं। தாவீது என்ன சொல்லுகிறார்? दाऊद क्या कहता है? யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். याकूब के परमेश्वर को सहायक करके पाना है करके कहता है। அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். उसके ऊपर भरोसा रखना है करके वो कहता है। சோதரம் துணை என்கிற வார்த்தை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. सहायक करके वचन कितना महिमा का है करके हम देख सकते हैं। சோதரம் அதாவது இந்த உலகத்தின் வாழ்க்கை துணை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது इस संसारिक जीवन का सहायक के बारे में हम देखेंगे तो அது கணவனையோ அல்லது மனைவியையோ அது குறிக்கிறது. वो पति या पत्नी को वो दिखलाता है। அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஒவ்வொருவரும் அவர் ரெண்டு பேரும் அவர்களுக்கு துணையாக காணப்பட வேண்டும். वे लोग जीवन भर एक दूसरे का साथी होकर जीना है। அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக அங்கு சொல்லுகிறது. वही शास्त्र हमें ठीक तरह से दिखाती है। ஆனால் அதை விட மேலான ஒரு காரியம் என்னென்று பார்க்கும் பொழுது लेकिन उससे भी महिमा का कार्य क्या है देखेंगे तो கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார். परमेश्वर हमारा सहायक है। ஆண்டவர் ஆத்தும ஒரு மணவாளனாக அவர் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारा दुल्हा कर है। இந்த மனாந்தரமாகிய இந்த உலகத்திலே इस जंगल के इस संसार में இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்திலே समस्या से भरे हुए संसार இந்த में பாடுகள் நிறைந்த உலகத்திலே संघर्ष से भरे हुए संसार में நமக்கு துணையா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. हमारा सहायक केवल हमारा परमेश्वर है। இந்த உலகத்தின் எல்லா துணை உடைந்து போகும். इस संसार की सारी साथी सहायक टूट இந்த जाएगा। உலகத்தின் துணை எல்லாம் பிரிந்து போகும். इस संसार की सहायक सब अलग हो जाएगा। நமக்கு துணையா இருக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே. हमारा सहायक केवल परमेश्वर है। அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். उसे ही दाऊद कहता है, யாக்கோபின் தேவன் எனக்கு அவர் துணையா இருக்கிறார். याकूब का परमेश्वर मेरा सहायक அவர் है। உங்களுக்கு துணையாக அவர் காணப்படுகிறார். वो तुम्हारा सहायक है। நீங்க யாக்கோபை நீங்க பார்க்கும் பொழுது याकूब का जीवन देखते समय யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அந்த ஆசீர்வதிக்கும் பொழுது याकूब अपने बच्चों को आशीष करते அங்கே समय யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது वहाँ पर यूसुफ को आशीष करते அவர் समय ஒரு காரியத்தை சொல்லுகிறார். वो एक कार्य कहता है। ஆதியாகமம் उत्पत्ति की पुस्तक 49ஆம் அதிகாரம் अध्याय 49 அங்கே 25ஆம் வசனம் சொல்லுகிறது. वहाँ पर 25वां वचन में कहा गया இந்தியில है, படிக்கலாம். और का मालूम हुआ है कि यह तो लिया है, इसलिए उसने लाबान से कहा, यह तूने मेरे साथ क्या किया है? मैंने तेरे साथ रहकर जो तेरी सेवा की तो क्या रह के लिए नहीं की? फिर तूने मुझसे क्या ऐसा छल किया है? பிரைஸ் எல்லாம் हालेलुया। யாதியா 40:25 சொல்லப்பட்டு இருக்கிறது. उस 25वां वचन में कहा गया है, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. तेरे पिता के ईश्वर के द्वारा ऐसे ही हुआ। அவர் உனக்கு துணையா இருப்பார். वो
तेरा सहायता करेगा। சர்வ வல்லவராலே அப்படி ஆயிட்டுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. सर्वशक्तिमान के द्वारा ऐसा हुआ करके कहा गया है। கீழே இந்த வசனம் இந்த வாக்குத்தத்தம் அங்க கொடுத்து ஆண்டவர் தந்திருக்கிறார். नीचे परमेश्वर ने ये प्रतिज्ञा को दिया है। ஹalleluya. ஹalleluya. அப்ப யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும்போது சொல்லுகிறார். याकूब अपने बेटे यूसुफ को आशीष करते समय कहता है, அதாவது கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். परमेश्वर तेरा सहायता करेगा। யாக்கோபு ஏன் இந்த ஆசீர்வாதங்களை சொல்லி அவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? याकूब इस तरह से आशीष करने का कारण क्या है? யோசேப்பு சிறு வயதிலே தாயை இழந்தவராக அவர் காணப்பட்டார். यूसुफ बचपन में ही अपने माता को खो दिया था। தாயின் அன்பு கிடைக்காமல் அவர் தவித்தார். माँ की प्रेम न पाते हुए वो व्याकुल पड़ा தன் था। சொந்த சகோதரனை அன்பு வைத்து खुद के भाइयों के ऊपर प्रेम रखकर அவர்கள் எனக்கு துணையாயிருப்பார்கள், वो लोग मेरा सहायक बनेंगे, எனக்கு என்னுடைய தாய் இல்லை என்று சொல்லி, मेरी तो माँ नहीं है என்னுடைய करके, சகோதரனுக்கு துணையாயிருப்பார் என்று சொல்லி, मेरे भाई मेरे साथी बनेंगे அவர்கள் करके, எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி, वो मेरा मदद करेगा कर அவர்கள் எனக்கு அன்பு செலுத்துவார் என்று சொல்லி, ये लोग मुझ में प्रेम दिखाएंगे करके ஸ்தோத்திரம், அவ்வாறாக அவர் காணப்பட்டார். वो इस तरह से था। ஆனாலும் பாருங்க, फिर भी देखिए ஸ்தோத்திரம், அவன் யோசேப்புக்கு यूसुफ को தன்னுடைய சகோதரி அன்பு அங்க கிடைக்கவில்லை, अपने भाइयों का प्रेम वहाँ पर नहीं मिला, சகோதரிய உதவி அங்க கிடைக்கவில்லை, अपने भाइयों का मदद नहीं मिला, சகோதர துணை அங்க கிடைக்கப்படவில்லை. भाइयों का साथी वहाँ पर नहीं मिला। மாறாக उसके बदले யோசேப்பை சகோதரர்கள் அடித்து यूसुफ को अपने भाइयों ने मारकर அவனை பாலடைந்த கிணற்றில் அவனை தூக்கி போட்டார்கள். उसे गहरे गड्ढे में डाल दिए। அது மாத்திரம் எகிப்துக்கு போகிற வியாபாரம் விற்று போட்டார்கள். नहीं मिस्र में जाने वालों के पास उसे बेच दिया। எவ்வளவு வேதனை பாருங்க. कितनी वेदना है। ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையை யோசேப்பு வாழ்ந்தபடினாலே एक वेदना से भरा हुआ जीवन को यूसुफ जिया யாக்கோபு इसलिए தன் கைகளை வைத்து யோசேப்பின் மேல வைத்து याकूब अपने हाथों को यूसुफ के ऊपर रखकर ஸ்தோத்திரம், அவன் वो சொல்லுகிறான், कहता है நீ அன்புக்காக ஏங்கிக் கொண்டே तो இருக்கிறாய், प्रेम के लिए तड़प रहा நீ है, துணைக்காக ஏங்கிக் கொண்டே तो இருக்கிறாய். साथी के लिए तड़प रहा है। அவன் சொல்லுங்க, சர்வ வல்லவராலே वो कहता है सर्वशक्तिमान के உனக்கு द्वारा துணையாக அவர் இருப்பார் वही तेरा सहायता बनेगा। என்று சொல்லி அங்கே யோசேப்பை யாக்கோபு ऐसा ஆசீர்வதித்தார். कहकर यूसुफ को याकूब आशीष करता है। ஹalleluya. हालेलुया। நீங்க ஒருவருக்கு துணையில் இருக்கலாம், आप लोग सोच सकते हैं मेरा कोई साथी नहीं है, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்கலாம். मेरा मदद करने वाला कोई नहीं है, सोच सकते யாக்கோபின் हैं। தேவன் உங்களுக்கு இந்த நாட்களில் அவர் துணையாக याकूब இருப்பார். का परमेश्वर इस दिनों में तुम्हारा सहायता அவர் करेगा, உங்களுக்கு அவர் சமன் சொந்த உதவி वो செய்வார். तुम्हारी मदद करेगा, அவர் உங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக वो तुम्हारे இருக்கிறார். लिए सब कुछ पूरा करेगा। ஆண்டவர் तो परमेश्वर நம்ம எப்படி அவர் துணையாக இருப்பார்? कैसे हमारा साथी बनेगा? முதலாவது வசனத்தை படிக்கலாம். पहला वचन हम पढ़ेंगे ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் यशायाह भविष्यद्वक्ता की पुस्तक 41ஆம் அதிகாரம் चैप्टर 41 13வது வசனம் वचन 13। இந்தியில படிக்கலாம். क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिने हाथ पकड़कर कहूंगा, मत डर, मैं तेरी सहायता करूंगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எப்படி அவர் துணையாக இருக்கிறார்? हमारा परमेश्वर कैसे हमारा सहायता करेगा? நம்முடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு அவர் துணையாக हमारे இருக்கிறார். दाहिने हाथ को पकड़कर हमारा वो இந்த सहायता வசனம் बनेगा। சொல்லுகிறது, यहाँ पर वचन कहता உன் है தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर यहोवा, நான் உன் வலது கையை பிடித்து मैं तेरा दाहिने हाथ को पकड़कर பயப்படாதே, तू मत डर, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मैं तेरा साथी हूँ। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के लोगों, ஆண்டவர் இன்றைக்கு உடைய கைகளை அவர் பிடிக்கிறார். परमेश्वर आज आपके हाथों को पकड़ता है, உடைய வலது கையை அவர் பிடிக்கிறார். तुम्हारा दाहिने हाथ को पकड़ता வலது है, கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறார், दाहिने हाथ को पकड़कर कहता है பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मत डर, मैं तेरा सहायता करूंगा। வலது கரத்தை பிடித்து என்பதற்கு அர்த்தம் உண்டு. दाहिने हाथ को पकड़ने का एक अर्थ है, உன்னுடைய கையை நான் பிடித்தபடினாலே तेरे हाथ को मैंने पकड़ा इस நீ कारण அனாதை அல்ல, तू अनाथ नहीं நீ है, திக்கற்றவன் அல்ல, तू अकेला नहीं நீ है, தனியாக அல்ல, तू अकेलापन में नहीं, நீ நான் உனக்கு துணை இருக்கிறேன் आज मैं तेरा साथी हूँ। என்று ஆண்டவர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார். इस तरह से परमेश्वर तुम्हें देखकर कहता நீங்க है। நினைக்கிறீங்க நான் தனியா இருக்கிறேன், आप सोच सकते हैं मैं तो अकेला हूँ, எனக்கு யாரும் துணை இல்லை, मेरा कोई भी साथी नहीं है, எனக்கு யாரும் உதவி செய்யறா இல்லை, कोई भी मेरी मदद के लिए नहीं, அப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறானே. ऐसा सोचने वाले கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपको देखकर कहता है, மகனே மகளே, बेटे बेटी, நான் வலதுகரத்தை நான் मैं பிடிக்கிறேன், तेरे दाहिने हाथ को पकड़ता நான் हूँ, உனக்கு நான் துணை मैं இருக்கிறேன். तेरे साथ खड़ा हूँ, ஆண்டவர் உங்களுக்கு துணை இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ खड़ा रहता है। हालेलुया. हालेलुया। ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையாக கணவனை இழக்கும் பொழுது एक स्त्री अपने साथी अपने पति को खोते समय அவள் உலகத்துக்கு முன்பதாக
முன்பதாக அற்பமாய் वो எண்ணப்படுகிறார். संसार के सामने अर्प करके माना அவர் जाती है। உலகத்துக்கு முன்பதாக சிரிக்கப்படுகிறார். संसार के सामने उसको हंसाया जाता சோதர है। விதவையானது அது ஒரு சோதரம் பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிறது. विधवा करके बोले तो एक भयंकर कार्य है। விதவை என்று சொல்லும் பொழுது அது சோதரம் துணை இல்லை என்பதாக ஒரு காரியமா காணப்படுகிறது. विधवा करके बोले तो कोई भी साथी नहीं है ऐसा अर्थ है। ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நீங்க है யாராயிருந்தாலும் आप பரவாயில்லை. लोग कोई भी हो। அவர் இன்னைக்கு சொல்லுகிறார், आज कहता है நான் வலதுகரத்தை பிடித்து நான் சொல்லுகிறேன், तेरा दाहिने हाथ को पकड़ कर நீ कहता है அனாதை அல்ல. तू अनाथ नहीं, ஹalleluya. हालेलुया। நீ கைவிடப்பட்டவன் அல்ல. तो हाथ छोड़ दिया हुआ स्थिति में நான் नहीं, உனக்கு துணை இருக்கிறவர் मैं சொல்லுகிறார். तेरे साथ हूँ करके कहता அவர் உங்களை है। தேற்றுகிறார். वो तुम्हें दिलासा देता நீங்க है। தாவீது ராஜா பார்க்கும் பொழுது दाऊद राजा को देखते समय வாழ்க்கை முழுவதுமாக उसका जीवन पूरा அவன் கர்த்தரையே துணையாக நின்றார். परमेश्वर को ही साथी समझा। இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தினார். इस्राएली लोगों को उसने चलाया। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है அவரே நமக்கு துணை, நமக்கு கேடகமானவர். वही हमारा साथी, वही हमारा ढाल है। ஹalleluya. हालेलुया। யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? सोच रहे हैं क्या நான் தனியா இருக்கிறேன், मैं तो अकेला खड़ा हूँ, எனக்கு யாரும் இல்ல, मेरे लिए कोई नहीं, எனக்கு பரிந்து பேச யாரும் இல்ல, मेरे लिए बातें करने वाला कोई नहीं, எனக்காக வழக்காட யாரும் இல்ல, मेरे लिए बातें करने वाला कोई என்னை नहीं, நேசிக்க யாரும் இல்ல, मुझसे प्रेम करने वाला कोई என்னை नहीं, விசாரிக்க யாரும் இல்ல, मुझसे पूछताछ करने वाला कोई नहीं, எனக்காக பேசுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்ல, मेरे लिए बातें करने वाला कोई नहीं, என்னை தேற்ற யாரும் இல்ல, मुझे दिलासा देने वाला कोई என் नहीं, கண்ணீரை காண்பதற்கு யாரும் இல்ல. मेरे आंसुओं को देखने वाला कोई नहीं। யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்களா? ऐसा सोच रहे हैं क्या ஆண்டவர் சர்வவல்லவர் ஆண்டவர் சொல்லுகிறார், सर्वशक्तिमान परमेश्वर உங்க कहता है, கையை பிடித்தவர் சொல்லுகிறார், हमारे हाथों को पकड़ कर कहता है, பயப்படாதே, तू मत डर, நான் துணையில் இருக்கிறேன். मैं तेरे साथी ஏதோ हूँ। ஒரு காரியத்துல பயத்தோடு कोई இருக்கிறீங்க, एक कार्य में डर के साथ है, எதிர்கால வாழ்க்கை குறித்து பயம் இருக்கிறது. आने वाले जीवन के बारे में भय है, நான் எப்படி இந்த தனியார் இந்த வாழ்க்கையை நான் मैं கடத்துவேன், अपने जीवन को कैसे अकेले में निकालूंगा, எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழுவேன், मैं अपने जीवन को कैसे जीऊंगा, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு துணை இல்லையே, मेरे जीवन में मेरे लिए कोई साथी नहीं है, எனக்காக கேட்க யாரும் இல்லையே. मेरे लिए पूछने वाला कोई नहीं है। இன்னைக்கு யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். याकूब का परमेश्वर तुम्हारा உங்க साथी है, வலதுகரத்தை பிடித்து உங்களுக்கு துணையில் तुम्हारा இருக்கிறார். दाहिने हाथ को पकड़ कर तुम्हारा நீங்க साथ है, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तुम्हें डरने की आवश्यकता नहीं, உலகத்தின் துணை எல்லாம் மாறி इस போகும், संसार के साथी सब बदल जाएगा, உலகத்தின் அன்பெல்லாம் மாறி போகும், संसार का प्रेम सब बदल जाएगा, உலகத்தில் உள்ள காரியம் எல்லாம் மாறி इस போகும். संसार की कार्य बदल जाएगी, ஆனா கர்த்தரோ लेकिन परमेश्वर உங்களுக்கு அவர் துணையாக वो இருக்கிறவர். तुम्हारा साथी है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனோ, परमेश्वर मेरा ढाल और मेरा बल, ஆபத்து காலங்களோட துணைமானவர். संकट के समय मेरे लिए अति सहज है, ஆபத்து காலத்துல மனிதர்கள் ஓடி விடுவார்கள், संकट के समय मनुष्य भाग जाएंगे, பிரச்சனை நேரத்தில் உங்களை விட்டு ஓடி போவார்கள், समस्या के समय तुमसे दूर चले जाएंगे, கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களை விசாரிக்க कष्ट மாட்டார்கள். के समय तुमसे पूछताछ नहीं நம்முடைய करेंगे, ஆண்டவரோ लेकिन हमारा ஆபத்து परमेश्वर காலத்துல உங்களுக்கு துணையாக संकट இருக்கிறார். के समय तुम्हारा साथ खड़ा எந்த रहेगा। ஆபத்துல இருக்கிறீங்க, कौन से संकट में खड़े எந்த हो, பிரச்சனையில் இருக்கிறீங்க, कैसे समस्या में खड़े இன்னைக்கு हो, ஆண்டவர் உங்களுக்கு துணையில் இருக்கிறார். आज परमेश्वर तुम्हारा साथी உங்களுடைய है, வலதுகரத்தை அவர் பிடித்து तुम्हारा சொல்லுகிறார், दाहिने हाथ को पकड़ कर कहता நான் है, உனக்கு துணையில் இருக்கிறேன். मैं तेरे साथ खड़ा எந்த हूँ, ஆபத்து வந்தாலும் कोई भी பரவாயில்லை, संकट आए तो ठीक है, எந்த புயல் அடித்தாலும் பரவாயில்லை, कोई भी तूफान आए तो भी எந்த चलेगा, காற்றடித்தாலும் कोई பரவாயில்லை, भी हवा आए तो भी நான் चलेगा, உன்னை விட்டு விலக மாட்டேன், मैं तुझसे अलग नहीं होऊंगा, நான் உன்னை விட்டு நான் கைவிட मैं மாட்டேன், तेरा हाथ नहीं छोड़ूंगा, நான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், मैंने तुझे चुन लिया நீ है, என்னுடையவன், तू मेरा है, யாக்கோபே, याकूब, நீ என்னுடையவன், तू मेरा है, நீ என் தாசன். तू मेरा दास है, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இன்னைக்கு आज இந்த நாளிலே इस दिन में உங்க வாழ்க்கையிலே हमारे जीवन में கர்த்தர் துணையாக நின்று परमेश्वर साथ रहेगा, சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக, शत्रुओं को नाश करने के लिए, சத்துருக்களை வல்லமை முறியடிக்கும்படியாக, शत्रुओं के सामर्थ को हराने के लिए, பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கும்படியாக, शैतान की सामर्थ को हराने के लिए, மந்திரத்தின் ஆவிகளை முறியடிக்கும்படியாக, मंत्र की आत्मा को हराने உங்க के लिए, கரத்தை பிடித்தவர் तुम्हारा சொல்லுகிறார், हाथ पकड़ कर कहता है, பயப்படாதே. मत डर, ஆமென். आमेन, பயப்படாதே. तुम मत डरो, ஏன் பயப்படுறீங்க? क्यों डरते हो, கொஞ்சம் பேரடிச்சு பயந்து கொண்டே இருக்கிறீங்க, थोड़ा तूफान आए तो डर लगता है, உங்களுக்கு துணையில் இருக்கிறார் तुम्हारे लिए वो साथी है, உங்களுடைய தகப்பன் वो हमारा पिता, யாக்கோபின் वो தேவன் याकूब का परमेश्वर உங்களை கைவிட மாட்டார். तुम्हारा हाथ नहीं छोड़ेगा, ஹalleluya. हालेलुया, கையை பிடித்து சொல்றாரு, तो हाथ पकड़ कर कहता है, பயப்படாதே. तुम मत डर, ஹalleluya. हालेलुया, இரண்டாவதாக दूसरा, ஏன் நமக்கு அவர் துணையா இருக்கிறார்? क्यों वो हमारा साथी है, வாசிக்கலாம் பிலிப்பியர் पढ़ेंगे फिलिपियों की पुस्तक 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 13வது வசனம். 13 वचन, பிலிப்பியர் 4:13.
जो मुझे सामर्थ देता है उसमें मैं सब कुछ कर सकता हूँ। பவுலுக்கு சொல்லுகிறார், पौलुस यहाँ पर कहता है, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मुझे बल देने वाले मसीह के कारण எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. सब कुछ करने के लिए मुझ में बल है। ஹalleluya. हालेलुया। எதற்கு அவர் துணையாக இருக்கிறாரா? इसलिए वो साथी है, நம்மளை பலப்படுத்துவதற்கு அவர் துணையாக हमें இருக்கிறார். बल देने के लिए वो हमारा साथ है। ஹalleluya. हालेलुया। நீங்க நான் பலவீனன் என்று சொல்லுறீங்களா? आप सोचते हैं मैं बलहीनता में हूँ, என்னால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுறீங்களா? मुझसे कुछ नहीं होगा करके सोच रहे हैं, என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுறீங்களா? मुझसे काम भी नहीं होगा करके सोच रहे என்னால हैं, இந்த காரியம் செய்ய முடியாதுன்னு சொல்லுறீங்களா? मुझसे ये कार्य नहीं होगा करके सोचते हैं, என்னால ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லுறீங்களா? मुझसे सेवकाई नहीं होगा करके सोचते எனக்கு हो, அந்த பலம் இல்லையே. मुझ में वो बल नहीं है, நான் பலவீனா காணப்படுகிறேனே. मैं बलहीनता में हूँ, நான் வியாதியோடு இருக்கிறேனே. मैं बीमारी के साथ हूँ, எப்பொழுதுமே பலவீனம் சரீரத்தில் இருக்கிறதே. मेरे शरीर में हमेशा बलहीनता है। அப்படி காணப்படுகிறீங்களா? ऐसा देख रहे हैं क्या? இன்னைக்கு ஆண்டவர் आज परमेश्वर உங்களை பலப்படுத்துவதற்கு அவர் துணையாக तुम्हें இருக்கிறார். बल देने के लिए वो साथी है। ஹalleluya. हालेलुया। நீங்க ஸ்தோத்திரம் தீமோத்தேயுல பார்க்கும் பொழுது आप तीमुथियुस में पढ़ते समय ஸ்தோத்திரம் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். पौलुस एक कार्य कहता है, தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயை பார்த்து அவர் अपने சொல்லுகிறார், साथी सेवक तीमुथियुस को देखकर कहता நான் है, இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக मेरे सेवकाई को पूरा करने के लिए கர்த்தரே எனக்கு அவர் துணை நின்றார். परमेश्वर ही मेरा साथी है। ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, குடும்பத்தை நடத்துவதற்கு, परिवार को चलाने के लिए, ஆமென், ஊழியத்தை செய்வதற்கு सेवकाई को करने के लिए நாமாகவே செய்ய முடியாது. हम ही नहीं कर सकते, தனியாக நாம் செய்ய हम முடியாது. अकेले नहीं कर सकते, நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். हमें बल देने वाला मसीह है। ஹalleluya. ஹalleluya. இந்த கர்த்தர் உங்களை आज वो பலப்படுத்துகிறவர். परमेश्वर तुम्हें बल देगा। அவர் வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, நாம் சோர்ந்து போகிற நேரத்திலே हम निराश होने वाले समयों நம்மை में அவர் பலப்படுத்துகிறவராக वो இருக்கிறார். हमें बल देता है, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக हमें இருக்கிறார். वो दिलासा देता है। நாம் தனிமையாக இருக்கிற நேரத்திலே हम अकेले रहने वाले समय அவர் में நம்மை பார்த்து சொல்லுகிறார், हमें देखकर कहता நான் है, உனக்கு நான் துணையில் இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। நம்மை அவர் பலப்படுத்துகிறார். हमें वो बल देता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது पवित्र आत्मा हमारे जीवन में आते समय வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, நீங்கள் பலன் அடைவீர்கள். आप लोग बल पाओगे। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. Hallelujah. அப்ப பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. बलहीन अपने आप को बलवान करके कहे करके நீங்க शास्त्र कहता है। ஒருபோதும் சொல்லாதங்க, தேவ சமூகத்துல பலவீனன் சொல்லாதங்க. परमेश्वर के सम्मुख में कभी मत बोलो कि मैं बलहीन हूँ। எனக்கு செய்வதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று நீங்க சொல்ல வேண்டும். मुझे करने के लिए परमेश्वर बल देगा करके कहना है। அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், उसे ही पौलुस कहता என்னை है, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मुझे बल देने वाले मसीह के कारण எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. सब कुछ करने के लिए मुझ में बल है। ஹalleluya. हालेलुया। உங்களை பலப்படுத்துவார். तुम्हें बल देगा। சொந்து போய் இருக்கிறீங்களா? निराश होकर है क्या? சோதரம் எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஜீரோவா இருக்கிறீங்களா? सब कुछ खोकर जीवन में कुछ नहीं करके हैं क्या? நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், आज परमेश्वर तुम्हें देखकर உன்னை कहता நான் है, பலப்படுத்துவதற்கு நான் துணையில் இருக்கிறேன். मैं तुझे बल देने के लिए तेरे साथ हूँ। ஹalleluya. ஹalleluya. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும், सर्पों और बिच्छुओं को लातोड़ने के लिए, சத்துருவின் சகல வல்ல முறியடிக்கவும் शत्रु के सारी सामर्थ को हराने के உங்களுக்கு लिए அதிகாரம் கொடுக்கிறேன். तुम्हें मैं अधिकार देता हूँ। அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. वो कुछ भी तुम्हें ऊपर नहीं प्रबल करेगा। ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். परमेश्वर तुम्हें बल देता ஏன் है। நமக்கு துணையில் இருக்கிறார்? क्यों वो हमारा साथी நம்மை है? பலப்படுத்துவதற்கு அவர் துணையில் இருக்கிற தேவன். हमें बल देने के लिए हमारा साथ रहता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க திடமனதாயிருங்க, आप लोग दृढ़ मन के साथ रहो, பயப்படாதங்க, बिना डरे रहो, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. स्थितियों को देखकर मत डरो। ஆண்டவர் உங்களுக்கு உங்களை பலப்படுத்தி परमेश्वर तुम्हें बल देकर உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார். तुम्हारे लिए वो मदद करेगा। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 40ஆம் அதிகாரம் यशायाह अध्याय 40 29 வசனம் வாசிங்க. वचन 29 पढ़ेंगे। वह थके हुए को बल देता है और शक्तिहीन को बहुत सामर्थ देता है। என்ன வேதம் சொல்லுகிறது? यहाँ पर शास्त्र क्या कहता है? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, तो निराश हुए लोगों को बल देकर, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். जिसमें शक्ति नहीं है उसमें उस शक्ति को बढ़ाता है। சோர்வை அநேகருடைய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு आज வருகிறார். शैतान अनोखे के जीवन में निराशपन लाता है। பாருங்க, ஏதோ ஒரு விரும்புகிற காரியம் நடைபெறவில்லை, चाहने वाला कार्य नहीं हुआ, எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லை, सोचा कार्य पूरा नहीं हुआ, அதாவது
எல்லாம் தோல்வியாக காணப்படுகிறது. सब कुछ हार में जा रहा है, எதிலுமே ஜெயம் இல்லை. किसी में जय नहीं है, வாழ்க்கையில ஒரு எல்லாம் தோல்வி. जीवन में सब कुछ हार। அப்ப சாத்தான் சொல்லுகிறான், शैतान कहता है உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. तुझसे कुछ नहीं होगा, இனிமேல் இப்படிதான் இருப்பாய். अब तो ऐसे ही रहेगा, உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படும். तेरा जीवन ऐसा ही होगा, உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. तेरे जीवन में जय नहीं रहेगा। இப்படியாக நம்மோடு அவன் பேசுவான். इस तरह से हमसे बातें நம்முடைய करेगा, வாழ்க்கையில அவன் குறுக்கிடுவான். हमारे जीवन में बीच में आएगा। அதெல்லாவற்றையும் பார்த்து वो सब देखकर நாம் சோர்ந்து போய் हम निराश होकर இன்னும் முடியாதுன்னு சொல்லி अब नहीं होगा நாம் करके காணப்படுவோம். हम चिंता ஆனா करेंगे, கர்த்தரோ लेकिन परमेश्वर சோர்ந்து போகிறவனுக்கு निराश हुए को அவர் பலனை वो கொடுக்கிறவர். बल देता है। ஹalleluya. हालेलुया। அவர் वो பலப்படுத்துவார். तुम्हें बल देगा, ஆண்டவர் உங்களை சோதர மகிமைப்படுத்துவார். परमेश्वर तुम्हें महिमा करेगा, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். परमेश्वर तुम्हें आदर देगा, உங்கள் மூலமாக तुम्हारे द्वारा நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு, देश में परमेश्वर बड़े कार्य करने, ஊழியங்களை செய்வதற்கு सेवकाई को करने உங்களை திடப்படுத்துவார். आपको वो दृढ़ करेगा। ஹalleluya. हालेलुया। பயப்படாதவங்க. मत डरो, அவர் சத்துவத்தை அவர் பெருக वो பண்ணுகிறார். शक्तियों को बड़ा करता है। ஏன் துணை இருக்கிறார்? क्यों साथी है? நம்மளை பலப்படுத்துவதற்காக. हमें बल देने के लिए। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அத்தால பார்க்கும் பொழுது इसके बाद देखेंगे சங்கீதம் भजन की पुस्तक 86ஆம் சங்கீதம் चैप्टर 86 11 வசனம் வாசிங்க. वचन 7। संकट के दिन मैं तुझको पुकारूंगा क्योंकि तू मेरी सुन लेगा। சங்கீதம் 86 ல் சொல்லப்பட்டு இருக்கிறது. 7वां वचन में कहा गया है, 86 கர்த்தாவே நீர் எனக்கு துணை நின்று परमेश्वर आप मेरे साथ रहकर என்னை தேற்றுகிற என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு मुझे दिलासा देकर मेरे विरोधियों को नीचा करने के எனக்கு लिए அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். मुझे एक चिन्ह दिखाइए। ஹalleluya. हालेलुया। ஏன் அவருக்கு துணை நமக்கு துணை இருக்கிறார்? क्यों वो हमारा साथ रहता है? மூன்றாவதாக தேற்றுகிறதற்கு அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். हमें वो दिलासा देने के लिए हमारा साथ रहता है। உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். उपद्रव, संघर्ष, निंदा भरे हुए जीवन हम जीते हैं। சமாதானம் இல்லாம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். समाधान के बिना इस संसार में जीते हैं। ஒரு சந்தோஷம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். खुशी नहीं है ऐसे संसार में जीते हैं। அதாவது கொள்ளை நோய்கள் பெருகி இருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். महामारियां बढ़ी है ऐसे संसार में जीते எங்க हैं। பார்த்தாலும் சமாதானம் இல்லை. कहीं भी देखे तो समाधान नहीं எங்க है, பார்த்தாலும் தேற்றுவார் இல்லை. कहीं भी देखे तो दिलासा देने के लिए कोई நம்முடைய नहीं। ஆண்டவர் தேற்றுவதற்கு துணையா இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे दिलासा देने के लिए साथी है। ஹalleluya. हालेलुया। ஒரு தாய் தேற்றுவது போல एक माँ जैसे दिलासा நான் देती உங்களை है, தேற்றிடுவேன் சொல்லி मैं இருக்கிறார். भी तुम्हें दिलासा दूंगा करके कहता है। கடினமான வார்த்தைகள் பேசுகிற மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். कठोर कार्य बोलने वाले कार्यों के बीच में हम जीते हैं। நம்மளை சோதனம் ஆவாராக அமர்த்துகிற வார்த்தைகளை பேசுகிற பக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हमें दबोचने वाले लोगों के बीच में हम जीते हैं, ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறவராக लेकिन இருக்கிறார். परमेश्वर हमें दिलासा देता है। ஹalleluya. हालेलुया। தாவீது சொல்லுகிறார், दाऊद वही कहता है, பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக मेरे शत्रु देखकर लज्जित होने के எனக்கு लिए அடையாளத்தை காண்பித்தருளும். मेरे लिए एक चिन्ह இன்னைக்கு दिखाइए। தாவீதை போல விசுவாசமாக சொல்லுங்க. आज दाऊद के समान विश्वास के साथ कहो, ஆண்டவர் இந்த பகைஞர் தேற்றுகிறதை உன் கண்கள் காண வேண்டும். परमेश्वर मेरे शत्रु लोग मेरे इसको देखना है, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். मेरे लिए एक चिन्ह दिखाओ। சொல்லுங்கள். ऐसा कहिए, ஆண்டவர் உங்களை தேற்றுவார். परमेश्वर तुम्हें दिलासा देगा। பகைஞருக்கு முன்பதாக, हमारे शत्रुओं के सामने, சத்துருக்களுக்கு முன்பதாக तुम्हारे शत्रुओं के உங்களுக்கு सामने ஆண்டவர் தேற்றுகிறதை அவர் அற்புதமான காரியங்களை செய்வார். तुम्हें परमेश्वर दिलासा देकर अद्भुत कार्य करेगा। ஹalleluya. हालेलुया। கலங்காதிருங்கள். व्याकुल न हो, என்னை தேற்றுவார் இல்லை. मुझे दिलासा देने कोई नहीं, எனக்கு நல்ல வார்த்தை பேச யாரும் இல்லை. मुझे अच्छे कार्य बोलने कोई नहीं, வீட்ல சமாதானம் இல்லை. घर में समाधान नहीं, வீட்ல சந்தோஷம் இல்லை. घर में आनंद नहीं। இன்றைக்கு आज ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். परमेश्वर तुम्हें दिलासा அந்த देता है, வார்த்தை மூலமாக அவர் वो தேற்றுகிறார். अपने वचन के द्वारा तुम्हें அந்த दिलासा देता வார்த்தை है, மூலமாக உங்களை अपने உயிர்ப்பிக்கிறார். वचन के द्वारा तुम्हें जिलाता சோர்ந்து है, போன உள்ளத்தை அவர் தேற்றுகிறார். निराश हुए हृदय को वो दिलासा देता தேக்கப்பட்ட है, உள்ளத்தை அவர் தேற்றுகிறார். टूटे हुए हृदय को दिलासा देता है, கண்ணீர் பிள்ளைகளை அவர் தேற்றுகிறார். आंसुओं के साथ जो है उनको दिलासा देता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் உங்களை தேற்றுகிற ஒரு தேவன். परमेश्वर तुम्हें दिलासा देने वाला परमेश्वर। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன் பயப்படுறீங்க? क्यों डरते हो, ஏன் கலங்குறீங்க? क्यों व्याकुल होते हो? உங்களுக்கு துணை நின்று तुम्हारा साथ रहकर உங்களை தேற்றுவார். तुम्हें दिलासा देगा। Praise the Lord. हालेलुया। உலகம் அப்படி அல்ல. हमारा संसार ऐसा नहीं, நம்முடைய
வார்த்தையினாலே கொன்று விடுவார் हमें अपनी बातों से ही मार देंगे, அவருடைய வார்த்தையினாலே நம்மை குத்துவார்கள் अपनी बातों से ही हमें टोचेंगे, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை சொல்லியே நம்மளை குத்துவார்கள் हमारी समस्याओं को कह कर हमें टोचेंगे। ஆனா கர்த்தரோ लेकिन परमेश्वर அவரை தேற்றுகிறார் तुम्हें दिलासा देता है। ஹalleluya हालेलुया। வியாதியை பார்த்து உங்களை கிண்டடிப்பாங்க आपके बीमारियों को देखकर तुम पर हंस सकते हैं, உங்களுடைய பலவீனத்தை பார்த்து உங்களை பரிதபிப்பார்கள் तुम्हारी बलहीनता को देखकर तुम्हारे ऊपर हंसेंगे। ஆனா கர்த்தரோ लेकिन परमेश्वर அவரை தேற்றி நமக்கு விடுதலை हमें கொடுக்கிறார் दिलासा देकर हमें छुटकारा देता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। நீண்ட நாட்களாக வியாதியால் இருக்கிறார் बहुत दिनों से बीमारी के साथ நீண்ட है, நாட்களாக ஏதோ ஒரு வியாதி உங்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறார் बहुत दिनों से बीमारी तुम्हें पकड़ा होगा, ஆண்டவர் உங்களை தேற்றி இன்றைக்கு விடுதலை கொடுக்க लेकिन போகிறார் परमेश्वर तुम्हें पकड़ कर छुटकारा देगा। ஹalleluya हालेलुया। உங்களை தேற்றுகிற நல்ல ஒரு தகப்பன் तुम्हें दिलासा देने वाला अच्छा அவர் पिता, ஆறுதல் படுத்துகிற தேவன் तुम्हें दिलासा देने वाला எதை இழந்து परमेश्वर, இருக்கிறீங்க किसे खोए हैं, எந்த காரியத்தை இழந்து இருக்கிறீங்க किस कार्य को खोए हैं, இன்றைக்கு தேற்றுகிறதுக்கு உங்களுக்கு துணையாக அவர் இருக்கிறார் आज ये दिलासा देने के लिए तुम्हारा साथ है। ஹalleluya हालेलुया। அப்ப இந்த தேற்றுகிறதுக்கு ஆண்டவர் சீசர்களுக்கு ஆண்டவர் तो சொல்லுகிறார் ये दिलासा देने के लिए परमेश्वर शिष्यों से बातें करता है। யோவான் 14 அதிகாரம் 14 சொல்லப்பட்டே இருக்கிறது यूहन्ना 16 के 16 में कहा गया है, 14 16 14 अध्याय का 16 என் वचन, பிதாவே வேண்டிக் கொள்ளுவே मेरे पिता से विनती करूंगा அப்பொழுது என்னென்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கும்படிக்கு तब सदा काल के लिए तुम्हारे साथ रहने के लिए சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றாளர் உங்களுக்கு தந்தருளுவார் सत्य आत्मा की और एक आत्मा को दिलासा देने वाले को तुमको भेजेगा। ஹalleluya हालेलुया। இவர் தேற்றரவாளன் एक दिलासा देने அந்த वाला, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு தந்தருளுக தேவன் वो पवित्र आत्मा को हमें देता है। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது पवित्र आत्मा हमारे अंदर रहते அந்த समय ஆவியானவர் நம்மை वो தேற்றுகிறவர் पवित्र आत्मा में सहायता करता है। ஹalleluya हालेलुया। நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே तो पारिवारिक जीवन में, எங்க ஊழிய பாதையிலே सेवकाई के जीवन में நாங்க மனுஷர்கள் தான் मनुष्य ही है। கர்த்தர் ஊழியம் செய்தாலும் பவுல் சொன்னது போல பாடுள்ள மனுஷர்கள் நாங்களும் தான் जैसे पौलुस कहता है कि सेवकाई किए तो भी हम संघर्ष से भरे हुए मनुष्य சொல்ற हैं। அநேக நேரங்களிலே ரொம்ப கஷ்டமா நாங்க இருப்போம் अनेक समयों में बहुत कष्ट के साथ रहते हैं, மனிதர்கள் தான் நாங்களும் मनुष्य ही है ना। ஹalleluya हालेलुया। ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் बहुत ही वेदना के साथ रहते हैं, ஆனா சில நேரம் நாங்க பார்த்து உணர்ந்து இருக்கிறேன் लेकिन कुछ समयों में महसूस किए हैं ஆண்டவர் என்னைய வந்து தட்டி கொடுப்பார் परमेश्वर ऐसे ही दिलासा देता है। ஞானி கலங்குதா तो क्यों व्याकुल होता है, ஏன் நீ கலங்கி நின்று கொண்டே तो இருக்கிறாய் क्यों व्याकुल होता है, ஏன் நீ வேதனையோடு இருக்கிறாய் तो क्यों वेदना के साथ है। வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறவளா तुझे मैंने प्रतिज्ञा दिया है, உனக்கு நிறைவேற்று तुझे पूरा करेगा। கலங்காத हालेलुया, ஹalleluya हालेलुया। ஏன் கலங்குகிறாய் क्यों व्याकुल होते हो, அந்த பரிசுத்த ஆவியானவர் वो पवित्र आत्मा நம்மை தேற்றுகிறவர் हमें वो दिलासा देता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। நாங்களும் अनेक பாடுகள் வழியாக ஊழியத்தை செய்து கொண்டு अनेक இருக்கிறோம் संघर्ष के बीच में से ही सेवकाई करते பல हैं, பிரச்சனை வழியாகத்தான் ஊழியம் செய்து अनेक இருக்கிறோம் समस्याओं के बीच में ही सेवकाई करते हैं। குடும்பத்திலும் பாடு எல்லா இடத்திலும் பாடுகள் தான் परिवार में भी समस्या, बाहर भी ஆனா समस्या, கர்த்தரோ लेकिन परमेश्वर எங்களை தேற்றுகிறத நாங்க பார்த்திருக்கிறோம் वो உணர்ந்திருக்கிறோம் दिलासा देता है, उसे महसूस कर किए हैं। ஹalleluya हालेलुया। யோவான் 14 அதிகாரம் यूहन्ना की 14 अध्याय 18 வசனம் வாசிக்கலாம் 18 वचन पढ़ेंगे। வாசிப்போம் मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ। பிரைஸ் எல்லாம் हालेलुया। ஆண்டவர் இயேசு சொல்றாரு परमेश्वर यीशु कहता है, நான் இப்ப நான் பரலோகத்துக்கு போகிறேன் मैं अभी स्वर्ग जाता हूँ, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் சீசரை பத்தி சொல்றாரு तुम्हारे लिए एक स्थल तैयार करने जा रहा हूँ करके அங்க ஒரு कहा। ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி वहाँ पर एक जगह बनाकर நான் திரும்ப நான் வருவேன் मैं फिर आऊंगा, நான் உங்களை திக்கற்றவனா விடு मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, உங்களிடத்துல வருவேன் என்று அவர் சொல்லுகிறார் मैं तुम्हारे पास आऊंगा करके कहा। ஹalleluya हालेलुया। அப்ப நமக்குள்ள இருக்கும் அந்த तो ஆவியானவர் हमारे अंदर रहने वाला पवित्र நம்மை आत्मा தேற்றுகிறவர் हमें दिलासा देता நம்மை है, ஆறுதல் படுத்துகிறவராக हमें இருக்கிறார் सहायता करता है। ஹalleluya हालेलुया। அப்ப சகலவற்றிற்கும் तो सब कुछ में நமக்கு ஆறுதலையும் हमें दिलासा देकर சமாதானத்தையும் समाधान, சந்தோஷத்தையும் आनंद தருவதற்கு देने के लिए கர்த்தர் உங்களுக்கு அவர் துணையாய் परमेश्वर तुम्हारा सहायता करेगा। ஹalleluya हालेलुया। இதை குறித்து நீங்க கலங்காதீங்க किसी के बारे में व्याकुल न हो, அவர் உங்களுக்கு துணை वो तुम्हारा सहायक, யார் உங்களுக்கு துணை நின்றாங்களோ कोई நிற்கவில்லையோ तुम्हारे साथ हो या ना हो, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னாங்களோ சொல்லவில்லையோ मैं तेरा सहायता करूंगा कहे करके नहीं कहे, பிரச்சனை மத்தம் கொண்டு ஓடி போவாங்க समस्याओं के बीच में तुमसे दूर भागेंगे, ஆனாலும் கலங்காதீங்க फिर भी व्याकुल न हो। கர்த்தர் உங்கள் வலதுகரத்தை பிடித்து உங்களுக்கு துணை இருக்கிறார் परमेश्वर तुम्हारे
तुम्हारा दाहिना हाथ पकड़कर तुम्हारा सहायता करता है, பலப்படுத்துவதற்கு துணை இருக்கிறவர், तुम्हें बल देने के लिए तुम्हारी सहायता करता தேற்றுவதற்கு है, அவர் துணை तुम्हें இருக்கிறவர். दिलासा देने के लिए सहायता करता है। இந்த நாட்கள்ல इन दिनों में உங்களை தேற்றி, तुम्हें दिलासा உங்களை देकर, பலப்படுத்தி, तुम्हें बल देकर, வலதுகரத்தை பிடித்து तुम्हारा दाहिने हाथ உங்களை पकड़कर உயிர்ப்பிப்பார். तुम्हें उजिलाएगा। இதை குறித்தும் கலங்காதீர்கள். किसी के बारे में व्याकुल न हो, அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் நல்லவர். वो अच्छा है। இதை குறித்தும் கலங்காதே மகனே. किसी के बारे में तू व्याकुल न யெகோவா हो। தேவன் यहोवा परमेश्वर உனக்கு உதவி செய்வார். तेरी सहायता करेगा। இதை குறித்தும் கலங்காதீங்க. किसी के बारे में இதை व्याकुल न குறித்தும் हो, கலங்காதீங்க. किसी के बारे में व्याकुल இதை न குறித்தும் हो, கலங்காதீங்க. किसी के बारे में இதை व्याकुल न குறித்தும் हो, கலங்காதீங்க. किसी के बारे में व्याकुल न அது हो। யெகோவா தேவன். वो यहोवा அது परमेश्वर, யெகோவா தேவன். यहोवा உங்களுக்கு परमेश्वर ஒரு உதவி செய்கிறவர். तुम्हारी सहायता करता है, உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறவர். तुम्हारी सहायता करता ஒரு है। பாடலை படிக்கலாமா? गीत गाएंगे। கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதை குறித்து நீ கலங்காதே மகனே.
குறித்து நீங்க கலங்காதீங்க. किसी के बारे में व्याकुल ना हो। யெகோவா தேவன் உங்களை நடத்தி செல்லுவார். यहोवा परमेश्वर तुम्हें चलाएगा, உங்களுக்கு துணையாக நடத்தி செல்லுவார். तुम्हारा साथ रहकर तुम्हें चलाएगा, வருஷம் முழுதும் நடத்துவார். ये वर्ष पूरा तुम्हें चलाएगा, காலமெல்லாம் நடத்துவார். जीवन भर चलाएगा। உங்களோடு இருக்கிற वो तुम्हारे தேவன் साथ रहने वाला உங்களுக்கு परमेश्वर, துணையாக இருக்கிற तुम्हारे தேவன் साथ रहने वाला परमेश्वर। அவரே இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் परमेश्वर हर एक आशीष करने हम प्रार्थना करते हैं। கரத்துக்குள்ள ஆளுங்கள் தருகிறோம். आपके हाथों में हमें अर्पण करते हैं, வல்லமை விளங்குவதாக, आपकी सामर्थ्य प्रकट हो, அபிஷேகம் இறங்குவதாக, आपका अभिषेक उतर आए, உம்முடைய கிருபை இறங்குவதாக, आपके अनुग्रह उतर आए, இப்படி ஆதரப்படுத்துவீராக, आपके बच्चों को दिलासा दीजिए, பலப்படுத்துவீராக, बल दीजिए, உயிர்ப்பிப்பீராக. जीवन दीजिए। ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படியாக நாங்கள் परमेश्वर ஜெபிக்கிறோம். आपके साथ रहने के लिए हम प्रार्थना करते हैं। ஆசீர்வதியும். आशीष कीजिए, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. प्रार्थना को सुनने के लिए धन्यवाद, அற்புதம் செய்ததற்காக நன்றி. अद्भुत किए धन्यवाद। இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனல்ல यीशु के नाम से मानते पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. आमेन। ये मेरे मन यहोवा को धन्य कर, ये मेरे मन, उसके पवित्र नाम को धन्य कर, ये मेरे मन यहोवा को धन्य कर, उसने किए हुए सारे उपकार को कभी ना भूलना. आमेन. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह का பிதாவே தேவனுடைய அன்பும், पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा का सहभागिता நம்மோடு கூட, हमारे साथ, உலகத்துல பரிசுத்தவான்களோடு கூட संसार के हर एक पवित्र लोग என்றென்றைக்கும் இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.